இதுதான் மொத்த கடன், டிஎன்இபி மொத்த கடன். அதாவது முதலாவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது டிஎன்இபியா இருந்துச்சு. அப்போ 6492 கோடி. 2001 2006 வரைக்கும் 2831 கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாங்கினாங்கன்னு இருக்கு. இதுல கடைசி பாத்தீங்கன்னா 2021 26 வரைக்கும் 87,399 கோடி கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க ரெவன்யூ உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிருக்கு, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. நீங்க 87,399 கோடி கடனும் அதிகமாக வாங்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் நீங்க ரெவன்யூ அடிஷனலா கிட்டத்தட்ட 67,000 கோடி அடிஷனல் ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்களும் அதிகமாயிருக்கு. சோ இது அனைத்தும் இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் வேற எந்த ஆண்டுகள்லயும் வரல. இந்த ஒரு ஆண்டுகள் தான் 87,000 கோடி. அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இன்னும் தமிழகத்தில் இருக்க அனைத்து இடத்துக்கும் போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கணும், போதுமான அளவு புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கணும், போதுமான அளவு சப்ஸ்டேஷன்ஸ் பண்ணிருக்கணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஷார்டேஜ் 400க்கு மேல சப்ஸ்டேஷன் ஷார்டேஜ் இருக்கு. அது போக நம்மளுடைய லைன்ஸ் எல்லாமே இருக்கு. எங்கேயுமே மீட்டர் உடனே கிடைக்கிறது இல்ல, எல்லா இடத்துலயும் ஷார்டேஜ் இருக்கு. அது போக வேக்கன்ட் போர்ஷன் மட்டும் 70,000க்கு மேல இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க, எதுவுமே இவங்க பண்ணல. அதையும் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சோ கடனும் 87,000 கோடி அதிகப்படியாக கடந்த 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட